மதுராபுரி கதம்பவன பீட்டவாசினி ராஜராஜேஸ்வரி மகா திரிபுரசுந்தரி மீனாட்சி ராஜ்யாபிஷேகம் செஞ்ச மறுக்ஷணமே அம்பாள் விஜயத்துக்கு புறப்படுறாளாம். யக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாஷாங்குஷத்த கையில ஏந்திண்டு அதே ராயர் கிரீட்டத்தோட அட்ட திக்குக்கு அம்பாள் ஏழி விஜயம் செய்கிறாளாம். அத்தல வித்தல சுதல தலாதல மகாதல பாதாள ரசாதல புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனலோக சத்தியலோக உள்ளிட்ட 14 புவனங்களையும் அங்கம் வங்கம் கலிங்கம் மாளவம் அவந்தி குரு சுரசேனம் விராளம் குந்தளம் பாஞ்சாலம் பர்வதம் நேபாளம் மராட்டம் மாந்திரம் கருநாடகம் சோளம் கேரளம் சொச்ச 56 தேசங்களையும் விஜயம் செய்து கைலாசத்திற்கு அம்பாள் ஏழுறா. கைலாச சுத்திண்டு பூத்த கணங்கள் இருக்கிறதா. அந்த பூத்த கணங்கள் மீனலோக்ஷணியின் திருநேத்திரத்தை கண்ட உடனே மருண்டு ஓடுறதாம். அந்த பூத்த கணங்கள் நந்தியம்பெருமானை கூப்பிட நந்தியம்பெருமான் வந்து போர் செய்கிறாராம். அவரால் முடியலை. பின் திரும்பி சோமசுந்தரா சொக்கநாதா என்று கூச்சல் போட அங்கே கைலாச பீட்டத்தில் தயாநிதி கிருபாநிதி சோமசுந்தர பெருமான் அவரை நோக்கி அந்த புஷ்ப அம்பை எயிறாள அம்பாள். சுவாமி அதை இடது கையால் பிடிச்சு அதை பார்த்த மீனலோக்ஷணியும் சோமசுந்தர பெருமானும் நேருக்கு நேர் சந்திக்க சோமசுந்தர பெருமானின் பதன காந்தியில மீனாட்சி சொக்கி வெக்கப்பட்டு அந்த 3வது ஸ்தனபாரம் அப்படியே மறைகிறதாம். ஆக சோமசுந்தர பெருமான் நோக்க மீனாட்சி நோக்க அவள் வெக்கப்பட்டாள். ஆக மீனலோக்ஷணி எய்த அந்த புஷ்ப அம்பை சோமசுந்தர பெருமான் திருக்கல்யாணத்துக்கு தன்னோட இடது கையில் ஏந்திண்டு வருவார். அதை புஷ்ப செண்டு இல்லை பஞ்ச புஷ்ப செண்டு அப்படின்னு சொல்லுவாள்.